என்னுடைய வசனத்தை கேட்டு The one who hears my word, அதன்படி கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனை எதற்கு ஒப்பிடுவேன்? கன்மலையில் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். whoever hears the words of my words and doeth it, I will compare him to the one who has built a house upon a ground. பெருமழை சொரிந்தது, Though the rain descended, பெருவெள்ளம் வந்தது, though the floods may come. அந்த வீட்டு மேல What happened to the house? அடிச்சது மழை, The winds blew. புயல் அடிச்சது, The winds blew upon the house. மழை அடிச்சது. The rains beat upon it. சொல்வாங்க, They would tell, புயலுக்கு பின் என்னது? what is there after the winds? எல்லா ஊர்லாம் புயல் அடிச்சு, நீங்க சந்தோஷமா கோயிலுக்கு வந்துட்டீங்க. So you say that storms are everywhere. ஏன்? Why? உங்க வீடு உழல்ல. Because your house is still stable. உங்க வீடு விழுந்தா என்ன ஆயிருக்கும்? If your house would have fallen down, what would happen? பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்க வீடு விழுந்துச்சு பாஸ்டர். When you say, Pastor, praise God, my house has fallen down. அப்படி வருவீங்களா? Will you come all the way that? நீங்க எப்ப சந்தோஷப்பட்டீங்க? But when you are happy, உங்க வீடு நின்னுச்சு, your house was stable. புயல் அடிச்சதுங்க, And there was winds blowing. மழை பெய்துச்சு, There was rain ஆனா flowing. வீடு விழல. But your house never ஏன் departed. விழல? Yeah, why? புயல் அடிச்சாலும், Though the winds may blow, அலை மோதினாலும், though the floods may come, அந்த வீட்டு மேல ஒரு கிருபை இருக்கு. there was a grace upon the house. அந்த கிருபை இந்த வீட்டை அசையாம காப்பாத்துக்குச்சு. That grace is protecting the house that it may not be moved. புயல் போயிடுச்சு, So the winds are gone. வீடு நிக்குது. Now still the house remains இப்ப there. சந்தோஷம், Now we are happy. துக்கம் சந்தோஷம் மாறிச்சு. Your sorrows have turned into joy. நான் சொல்லுவேன் அருமையான கர்த்தருடையவர்களே, I would tell you, dear ones of அதனால God, தான் வேதம் சொல்லுது, that is what the Bible says. கிருபை கிருபை கிருபைன்னு கூச்சல் போடுறது இல்ல. It's not a crying out grace, grace, grace. யாருக்கு கிருபை? But unto whom is the grace? இந்த கிருபை கிருபை என்னத்தை பேசிட்டு இருக்காங்க? The people preach about grace and பட் grace. கிருபை யாருக்கு? But unto whom is the grace? அன்பு கூர்ந்து The one who love him. என் கற்பனைகளை கைக்கொள்ளும். And if you could keep my commandments. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, When you read the verse, இதே ஜெபத்தை தானியேல் ஜெபம் பண்றார். the same prayer is made by Daniel. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, Book of Daniel chapter 9 and verse 4. வாசித்து பாருங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து, எது உம்மிலே முதல்ல என்ன செய்யணும்? What are we supposed to do first? ஆண்டவர்ல அன்பு கூர்ந்து, We should love the Lord. உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்றேன். And I should keep your commandments. அவர்களுக்கு Unto them உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற பயங்கரமான தேவன். we have a dreadful God who keeps the covenant and mercy to them. நான் எல்லாம் பயத்தோடு சொல்லுவேன், With all fear I would tell you, கர்த்தர் கிருபையை காக்கிறார். God keeps the grace. கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். God gives the grace. கர்த்தர் கிருபையில மகிழ பண்ணுகிறார். God makes us to rejoice in the grace. யாருக்கு? Unto whom? நான் சொல்லுவேன், I would tell you, கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். the one who does according to the word of God. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, Today some people நீங்க say, எதுவுமே நடக்க வேண்டியதில்ல, you don't have to walk in any நம்ம way. மேல கிருபை இருக்கு, We have grace upon us. நம்ம மேல கிருபை இருக்கு. We have grace upon us. இல்ல கிருபை இருக்காது. It's not the grace is upon you. யாருக்கு கிருபை? But unto whom is the grace given? நான் சொல்லுவேன், I would tell you, தேவன் மேல அன்பு கூறுகிறார். the one who will love him and keep the commandments. நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானா, If you could read a verse, யோவான் எழுதின சுவிசேஷம் book of John தயவு செய்து 14ஆம் அதிகாரம் chapter 14 23ஆம் வசனம் வாசிங்க. verse 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என்னுடைய வார்த்தையை கைக்கொள்வான்பா. So if a man loves me, he will keep my word. நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படி அடையாளம் என்ன? What is the significance that you love Jesus? ஒருவன் என்னிலே அன்பாய் இருந்தால் If a man loves me, என்னுடைய வார்த்தையை கைக்கொள்ளுவான். he will keep my words. அவனில் என் பிதா அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து, நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அவனோடே வாசம் பண்ணுவோம். We will come unto him and make abode with அப்ப him. தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை நம்மிலே ஸ்தாபிக்கிறார். So God established his dwelling place among us. நான் வருவேன், I would come. நான் வந்து உங்களை வாசம் பண்ணுவேன். I will come and dwell with them. யாரோடன்னு கேட்டீங்கன்னா, With whom? ஒருவன் அன்பாய் இருந்தால் If a person love me, என் கற்பனைகளை கைக்கொள்ளும். he will keep my words. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. அப்ப நான் சொல்லுவேன், So I would tell you, கர்த்தர் அவனுக்குள்ளே தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். so God establishes his dwelling place among him. ஆகையால் தான் நீங்க கடைசில வெளிப்படுத்தலை நீங்க வாசிக்கும் போது, That's why we read the book of Revelation. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் Revelation chapter 21 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, verse 3.
பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். I heard a great voice of heaven saying, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. behold, the tabernacle of God is with men, அவரிடத்திலே தேவன் வாசமாயிருப்பார். and he will dwell with him, அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். and they shall be his people. தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். And God himself shall be with them and be their இப்ப God. வாசித்து பாருங்க, தேவன் வந்து வாசலை ஸ்தாபிக்கிறார். So God is establishing his இது tabernacle. பரலோகத்தின் வாசல் இருக்கு. So this is the tabernacle of God. தேவன் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார்னா So if you could establish the dwelling place, முதலாவது ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா what is the first blessing? கண்ணீர் யாவையும் He will துடைப்பார். wipe all your tears. இனி மரணம் இல்லை, Then there shall be no more death, துக்கமும் இல்லை, neither sorrow அலறுதலும் இல்லை, nor crying. வருத்தமும் இல்லை. There shall be no pain, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து for போகும். the former things are passed away. எப்பொழுது When தேவன் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். when God shall establish his dwelling place. தேவன் வாசம் பண்ணுவாரானால் If God would dwell there, அங்க கண்ணீர் இல்ல, there is no tears, அங்க துக்கம் இல்ல, there is no sorrow, அங்க சாபம் இல்ல, there is no curse, அங்க அலறுதல் இல்ல, there is no any crying, எதுவுமே இல்ல. there is nothing. ஏன்? Why? தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தார். Because God has established his dwelling place. எங்கே ஸ்தாபிக்கிறார்? Where does he establish it? ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை அன்பு கூர்றாங்க. A crowd of people love God, அந்த அன்பினால அவருடைய கற்பனைகளை கைக்கொள்றாங்க. and because of that love they keep his அவருடைய commandments, வார்த்தைக்கு கீழ்ப்படிறாங்க. they obey his word. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of the Lord. நீங்க யோசிச்சு பாருங்க, You think about it. உங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்கு. You have 2 children. 2 பிள்ளைங்கிட்ட மகனே Will you ask your son? போய் கொஞ்சம் கடையில் போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாடா. You go and buy some vegetables from the shop. ஏம்மா உனக்கு வேற வேலை இல்லையா? Mom, you don't have any other work? நான் தானா உனக்கு கிடைச்சேன். Did you find only me? எப்போ பாரு காலையில எழும்புன கத்திரிக்காய் வாங்கிட்டு வா, வெண்டைக்காய் வாங்கிட்டு வா, இதே வேலை அப்படின்னு உங்க பிள்ளை ஒன்று சொல்றான் வச்சுங்க. So if your son comes and tells, once you rise up, you always keep on pestering நீங்க me. போய் ஐயோ என் செல்லம் உனக்கு அப்படி தவறு பெற்றடா பிள்ளை அப்படின்னு புத்த கொடுப்பீங்களா? So will you go and kiss him, pampering all the way? Oh my dear, I gave birth to you. என் பிள்ளை என்ன எவ்வளவு நேசிக்கிறேன் பார்த்தீங்களா? See how much my son loves me. சொன்ன உடனே உனக்கு வேற வேலையே இல்லையா கேட்கறான் பார்த்தீங்களா? Immediately when I said, he said, don't you have any other business? என் பிள்ளை என்ன நல்ல பிள்ளை. See how good is my son. வாடா உனக்கு டாடா சுமோ வாங்கி தரவா. Come, I'll get you a Tata Sumo. நீ நடந்து போறா போற. நாளைக்கு நல்ல 4-wheelerல போ. So you can go in a 4-wheeler. யாருக்கு? And to whom? உங்களோட அன்பு கூர்றான்னா The one when someone loves you, உங்க வார்த்தை கீழ்ப்படிறாங்க, and they will obey your word. உங்க வார்த்தையை மதிக்கிறாங்க. So they will respect your word. உலக பிரகாரமா Even in the worldly manner. இப்ப ஆண்டவர் பார்க்கறாரு. So now God looks at this. என்னில அன்பு கூர்றேன்னு சொல்றான்ல. So you say that you love me. Lord, I love you. You say that you love me. ஆண்டவர் கற்பனையை கொடுக்கறாரு. So he gives his commandments. இத செய்யப்பா. You do this. அதனால தான் பாருங்க, That is why ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சாரு. God called Abraham. ஒரு டெஸ்ட் வச்சாரு. He gave a test for him. இவன் என்னை எவ்வளவு அன்பு கூர்றான். So how much he loved me. எவ்வளவு அன்பு கூர்றான். So how much he loved me. கடைசி எங்க கொண்டு கை வச்சாருன்னா, Now where did he test him? 100 வயதுல ஒரு பிள்ளைய பெத்து So he gave a child at the age அந்த of 100. பிள்ளை மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு And பாருங்க. he had so much of love upon the child. அவரை கூப்பிட்டு He called that him. பிள்ளைய கொண்டு போய் நான் சொல்ற இடத்துல வெட்டுன்னு So சொன்னார். you go and kill your son in the place where I say you. இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னா இனிமேல் நீங்க பக்தவச்சலபுரம் பக்கம் வர மாட்டீங்க. If this is being said to you, you will never return back to Bhaktavachalapuram. நீங்க ஏன் அடிக்கடி வர்றீங்கன்னா, But why do you come here very often? பாஸ்டர் நல்லா சூப்பரா பிரசங்கம் பண்றாரு. Pastor is preaching in a very good manner. கேப்ரியல் பாஸ்டர் நல்லா பண்றாரு. Gabriel pastor is also preaching in a very good manner. ஆசீர்வாதமா பண்ணிட்டே இருக்காங்க. They are preaching in a very blessing. எல்லாம் ஆசீர்வாதம் அப்படியே பொழியும். So all the blessings will descend upon இன்னைக்கு you. இல்லாட்டா நாளைக்கு வந்து சேரும். If not today, tomorrow I will receive it. போன வாரம் கேட்ட மாதிரி என்னைக்காலும் ஒரு நாள் கழுதை கல்யாணம் நடக்கும். So like we heard the last week, at least someday we will get married to that donkey. கழுதைக்கு எப்படியாலும் பொண்ணு கிடைக்கும். Someday this donkey will get a bride. அதனால தான் வர்றீங்க. That is why you are coming here. இந்த மாதிரி ஆண்டவரே பிள்ளையை கொண்டு வெட்டு. So if God would tell you to kill your child, உனக்கு உள்ளதெல்லாம் கொடு. so you give all that you have. இந்த பக்கம் வருவீங்க? Will you come again here? வர மாட்டீங்க. You will never. ஆண்டவர் என்ன சோதித்தார்னா, What did God test? நீ எவ்வளவு என்ன நேசிக்கிற, How much you love me? உன் பிள்ளையை கொண்டு வெட்டு. So you go and kill your child. எப்ப போனார் தெரியுமா? You know, when did he go? லேட்டே பண்ணலங்க. He never delayed.
அங்க ஒரு பாட்டி அம்மா உள்ள படுத்து கிடக்கு. There was an old grandmother sleeping there. அதுகிட்ட போய் ஏதாவது சொன்னா அவ குடிய கெடுத்துற போறா. So if I tell her, she will spoil it. காலையில எழுப்பி பிள்ளைய கூட்டி So போயிட்டா. early morning he rose up and took the child. ஏன்? Why? அவருக்கு தெரியும் He knew, நீர் கொடுத்த பிள்ளைய காட்டில நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. I love you more than the child that you gave me, Lord. I love you Lord. I love you, Lord. உம்முடைய கற்பனை கைக்கொள்றேன். I will keep your commandments. கடைசில ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Now what did God tell them? என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். Abraham, my friend. என் friend. He said he must have a friend. சொன்னதெல்லாம் செய்வான். Whatever I tell her, he will do.